நம்மள செக் பண்ணிக்கிறதுக்கு மிகவும் ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படியா இருந்தாலும் நம்ம சர்வீஸ் இஸ் ஹேப்பனிங். பட் பாபா சொல்ற மாரி எப்பயும் சுய சேவை அப்படிங்கிறது நம்பர் 1 இல்லைங்களா? சுய சேவை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர் ஏபிள் டு ஹெல்ப் அதர்ஸ் விச் இஸ் சேவா ஃபார் அதர்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ நவராத்திரி வந்து அதுவும் தொடர்ந்து 9 நாளைக்கு வரதுனால இட் ரியலி ஹெல்ப்ஸ் அஸ். நமக்கு வந்து தொடர்ந்தும் செய்கிறப்போ 10 டேஸ் அந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளை திரும்ப திரும்ப செக் பண்ண வைக்குது. ஆஸ் இயர்ஸ் கோஸ் பை நம்ம பல வருஷமா நம்ம நிறைய பேர் பாபாட்ட இருக்கிறோம். வருடங்கள் போயிட்டே இருக்கு, மாதங்கள் போயிட்டே இருக்கு. ஆனா அதே மாதிரி நம்மளுடைய சக்திகள், நம்மளுடைய தெய்வீக குணங்கள், நம்மளுடைய இன்னர் பவர்ஸ் அதெல்லாமும் வருஷம் ஆக ஆக நம்ம கிட்ட அதிகரித்து கொண்டே வருதா, நம்ம இன்னும் சக்திசாலி ஆறோமா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் ஆர் வெரி குட். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நார்மலி வந்து நம்ம கண்ணாடியில பார்க்கறது வந்து எக்ஸாம்பிளா கொடுப்போம். என்ன இருக்குதோ அதை காட்டுறது கண்ணாடி அப்படின்னு. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுடைய படிப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த படிப்பாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப கூட நமக்கு எப்படி மந்த்லி டெஸ்ட், இயர்லி, ஹாஃப் இயர், குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படின்னு வருஷம் முழுக்கவே இந்த டெஸ்ட் எல்லாம் இஸ் ஹெல்பிங் அஸ் டு சி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அது போல பிராமின் லைஃப் இஸ் த ஸ்டூடெண்ட் லைஃப் இல்லைங்களா? மாணவ வாழ்க்கை. அதுல வந்து அடுத்த விஷயம் எல்லாமே வேற எந்த விஷயமும் அடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் மாணவன், நான் ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட், கடவுளுடைய ஸ்டூடெண்ட். இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு இருக்கணும். இந்த இந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு நான் மாணவன், நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை இழந்துடுவோம். ஐ மீன் நம்ம படிக்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல்லேயே ஒருத்தர் சேரல, ஸ்டூடெண்ட்டாகவே இல்லைன்னா அவங்க படிக்கவே ஆரம்பிக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் நம்மளுடைய ஜேர்னி யாருக்குமே படிக்கிறது வந்து இஸ் அப் டு டெத் அண்ட் அகெயின் இட் கண்டினியூஸ். அதுவும் நம்மளுடைய படிப்பு எப்படின்னா ஆன்மீக படிப்பு அப்படிங்கிற போது ஆத்மா அழியாததால நம்ம எது படிச்சாலும் இட் வில் கம் அலாங் வித் அஸ் அப்படிங்கிற போது அந்த மாணவ வாழ்க்கை, அந்த ஐம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட், காட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான எப்போதுமே இருக்க வேண்டிய அவேர்னஸ். அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை பல விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம். நாம பொதுவா படிக்கணும் அப்படின்னா எங்கேயோ வெளியில போகணும், யார்கிட்ட இருந்தோ நம்ம படிக்கணும் அப்படின்னு எவ்ரிதிங் வி வேர் லுக்கிங் அவுட் சைட் இல்லைங்களா? வெளியிலேயே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆன்மீக பாடத்துல, படிப்புல என்கிட்ட இருந்தே என்ன பார்த்தே தான் நான் படிக்கணும். இட்ஸ் நாட் பை லுக்கிங் அட் அதர்ஸ். பாபா சொல்றாங்க இல்லையா, யாரையும் பார்க்காதீங்க. அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம், கத்துக்கலாம். பட் தென் என்ன பார்த்து நான் கத்துக்கணும்? என்கிட்ட என்ன இருக்கு? நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன்? என்னுடைய மனோபாவம் என்ன? என் தாட்ஸ் ஏன் இந்த லைன்ல போச்சு? எனக்கு ஏன் வந்து அந்த நேரத்துல அட்டென்ஷன் இல்ல? இந்த மாதிரி நம்ம சுயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால ஸ்பாட் பண்ண முடியுது. எங்க வந்து நம்ம தவறா போனோம், எந்த இடத்துல நாம மிஸ் பண்ணிட்டோம், அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்ன, இதையெல்லாம் பார்த்து ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய டைம்ல தான் இப்ப நாம இருக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் பிராமின், வெரி யங் பிராமின் லைஃப். நம்ம எத்தனை வருஷம் முன்னாடி வந்திருந்தாலும் நவ் இஸ் த டைம் டு பேக்கப். நம்ம 20 30 வருஷமா பாபாட்ட இருந்தாலும் சரி, 30 நாள் தான் பாபாட்ட இருக்கிறோம்னாலும் சரி, ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே கால் ஆஃப் த டைம், காலத்தின் அழைப்பு என்னன்னா குவிக்லி டு கெட் ரெடி வித் ஃபுல் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ். வீட்டுக்கு போறது பிரமாதம் இல்லை. ஏன்னா எனிவே எல்லாருமே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். என்ன கல்பம் முடிய போகுது. ஆனா டு ஐ கோ பேக் ஃபில்லிங் மை செல்ஃப், எனக்குள்ள எல்லா சக்திகளும் எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்து நான் வீட்டுக்கு போறேனா? ஏன்னா நெக்ஸ்ட் கல்பா ஃபுல்லா எனக்கு யூஸ் பண்றதுக்கு ஹவு மச் பவர் ஐ நீட்.
எவ்வளோ சக்தி வேணும், எவ்வளோ தெய்வீக குணங்கள் வேணும், இவ்வளோத்தையும் நான் நிறைச்சிக்கிட்டு போகணும். அப்ப நான் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் என்கிட்ட எது ஜாஸ்தி இருக்கு, எது இல்லை, இதை என்னால தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ தட் இஸ் வை நான் ஒரு இறை மாணவன், ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன், அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இந்த 8 பவர்ஸ் அப்படின்னு வரும்போது, திஸ் இஸ் வாட் மேக்ஸ் லைஃப் வெரி பியூட்டிஃபுல். நம்ம ஞானத்துக்கு வர ஞானமெல்லாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம யூஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை, புரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை நாம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னாலே இந்த 8 பவர்ஸ் இல்லாமல் வி cannot just ஸ்டார்ட். நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சம் பீப்புள் லைக் நம்மள மாதிரி ஹிந்து பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, ஒரு சாமி கும்பிடுற பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, தே ஆர் ரெடி டு லிசன் த நாலேஜ் லைக் 7 days, ஆத்மா, பரமாத்மா, கர்மா, டிராமா, கல்பமரம், காலச்சக்கரம், எவ்ரி திங் இந்த ஆர்டர்ல கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. பட் இஃப் சம்டைம்ஸ் பீப்புள் அவங்க ஒரு டிவோஷனல் பேக்ரவுண்ட் இல்லை, சாமி கும்பிடுற ஏதோ ஒரு சாமி அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் ஃப்ரீ திங்கர்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு பொறுமையோ இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வரிசலாக சொல்லலாம். பட் சம் பீப்புள் தே ஆர் நாட் ரெடி ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம வி cannot கோ ஆஸ் பர் 7 days வரிசலாக அப்படி போக முடியாது. ஸோ நிறைய வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆத்மா, பரமாத்மா முடிஞ்ச உடனேயே நேராக வி ஸ்டார்ட் 8 பவர்ஸ். ஏன்னா இந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும் போதுதான் இந்த ஞானம் இவ்வளவு நடைமுறையான ஞானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். ஏன்னா எங்க வேணாலும் நல்ல விஷயங்களை போய் நம்ம கேட்கலாம். ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெரி ரேர்லி. அதுக்கு தான் அப்ப என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் சொல்லலாம், ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபாவுடைய ஞானம் வந்து உடனடியாக யார் வேணாலுமே, நீங்க பெரிய ஒரு யோகா பண்ணியிருக்கணும், வெஜிடேரியன் சாப்பிடணும், இதெல்லாம் நீங்க பண்ணாதான் நீங்க சென்டருக்கு வரணும், அப்பதான் இந்த ஞானம் வேலை செய்யும், அப்படி கிடையாது. இந்த 8 பவர்ஸ் யாருன்னாலும் இம்மீடியட்டா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவங்களால பயிற்சி பண்ண முடியும். ஏன்னா இந்த பவர்ஸ் இஸ் நாட் சம்திங் நோபடி ஹேஸ். இந்த பவர், அஷ்ட சக்திகளும் எல்லார்கிட்டையும் இருக்கு. எப்படின்னா ஆத்மானா எப்படி 7 குணங்கள் இல்லாம எந்த ஒரு ஆத்மாவும் இருக்க முடியாதோ, அந்த 7 குணங்கள்ல ஒண்ணுதானே பவர்ஸ், சக்திகள். அந்த சக்திகள் கீழே தான் இந்த அஷ்ட சக்திகள் வருது. அதனால இந்த சக்திகள் அப்படிங்கிறது எல்லார்லயுமே இருக்கு. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் பெர்சன்டேஜ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கூட இருக்கும், குறைச்சிருக்கும். ஆனா இப்ப என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த அஷ்ட சக்திகளும் கரெக்ட் பேலன்ஸ்ல இருக்கணும். கரெக்ட் பேலன்ஸ் எல்லாமே அஷ்ட சக்திகளும் ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு டைம் சக்திகளை பயன்படுத்தும் போதும் தேர் ஷுட் பி எ பேலன்ஸ். பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அதே சக்தி என்ன ஆயிடும், நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்டில் ஹவ், அன்டில் வென், எவ்வளோ நேரத்துக்கு நான் பொறுமையாவே இருக்க முடியும்? ஸோ தெர் இஸ் அ டைம். அப்போ ஒரு டைம் வரைக்கும் தான் நம்ம பொறுமையா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு டேக் அன் ஆக்ஷன். நோ, இட்ஸ் நாட் தட் நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு காலத்துக்கும் பொறுமையா இருந்தோம்னா காலம் கடந்து போயிடும் இல்லைங்களா? டைம் ஃபார் தட் ஆக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும்? டைம் ஹேஸ் பாஸ்ட் பை. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம் இருக்கு, நம்ம படிக்கணும். ஆனா பொறுமையா படிக்கலாம், பொறுமையா படிக்கலாம். ஆனா எக்ஸாமுக்கே ரெடி ஆகலைன்னா வில் எக்ஸாம் வெயிட் ஃபார் மீ? இல்லைங்களா? எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். எல்லாரும் எழுதி பாஸ் ஆஃப் ஃபெயிலோ ஒரு மார்க் வாங்கிடுவாங்க. நம்ம அட்டனே பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் ஐ எம் சோ பொறுமையா இருக்கிறேன். ஸோ இந்த அஷ்ட சக்திகளும் ஒரு பேலன்ஸா கொண்டு வரணும் நாம. ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஃபில்,
முதல்ல எல்லா சக்திகளும் என்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்லாம் நாம பார்க்கணும். அதுக்கப்புறம் எதுல நாம நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறோம், எந்தெந்த சக்திகள்ல வீக்கா இருக்கிறோம். அப்புறம் அந்த வீக்கா இருக்கிற சக்திகளை எல்லாம் எப்படி நாம இன்னும் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றது. அதுக்கப்புறம் எல்லா சுச்சுவேஷன்லயும் நாம எந்தெந்த சக்திகளை வந்து பயன்படுத்துறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா ரிஃப்ளெக்ஷன். தட் இஸ் வேர் அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்ல வந்தேன். ஸோ எப்படி வந்து கண்ணாடியில பார்த்தா எல்லாமே தெரியுதோ, அது போல நம்முடைய இறை மாணவ வாழ்க்கையில இந்த மாரி பண்டிகைகள் வரும்போது, வி ஹேவ் டு ரிஃப்ளெக்ட். நம்மளையே நாம பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல சமயம். ரிஃப்ளெக்ஷன். நம்மள பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மள சரி பண்ணிக்க முடியும். பார்க்காம நம்ம போய்க்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ Google மேப் கூட நீங்க போட்டு டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா, பார்க்காம மேப் போட்டுக்காம பார்க்காமலே போயிட்டே இருந்தீங்கன்னா, ஆஃப்டர் யூ ரீச் உங்க டெஸ்டினேஷன் கிட்ட போக போக தூரமா காட்டும் மேப்ல. வை இட் இஸ் லைக் தட்? அப்படின்னா நீங்க நடுவுல செக்கே பண்ணல. அந்த மாதிரியான அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லைங்களா? ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு பிராமின் லைஃப். அண்ட் இந்த பிராமின் லைஃப் எவ்ரி 5000 இயர்ஸ் ஒரு வாட்டி வரப்போகுது. இப்ப செய்யற தப்ப எல்லாம் அடுத்த 5000 வருஷம் கழிச்சு திரும்ப பண்ணுவோம். அப்போ நம்ம நெறைய டைம வந்து வீணாக்கிடுவோம். இல்லைங்களா? அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு கல்பமும். ஸோ தட் இஸ் வை ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அஷ்ட சக்திகள். அ டைம் போக போக நம்ம படிக்க படிக்க இந்த அஷ்ட சக்திகளினுடைய சூட்சுமத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம படிப்பு வந்து மேலோட்டமான சூப்பர்ஃபிஷியல் படிப்பு கிடையாது. நிஜமாலுமே ஒரு உணர்வு பூர்வமான சூட்சுமமான படிப்பு. இல்லைங்களா? ஸோ இந்த அஷ்ட சக்திகள் ஃபர்ஸ்ட் பார்க்குறபோது, வி ஆல் நோ அந்த சக்திகள் வந்து என்னென்ன சக்திகள் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே. ஏன்னா நோபடி இஸ் ஹியர் லிசனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். 7 நாள் பாடத்திலே நமக்கு வந்துரும். இப்ப அஷ்ட சக்திகள் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த சக்தி அப்படின்னாலே என்ன அப்படின்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சக்தின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலி இப்ப ஒரு 2 பேர், எந்த 2 பேராக வேணா இருக்கலாம் காம்பினேஷன். டீச்சர் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், இல்ல மாமியார் மருமகளா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம், அம்மா பொண்ணா இருக்கலாம். எனி காம்பினேஷனோ, இல்ல வேலை செய்றீங்க உங்களுடைய பாஸ், கலீக் யாரா இருந்தாலும், ஹூ இஸ் பவர்ஃபுல்? யார்கிட்ட வந்து சக்தி இருக்கு அப்படிங்கிறப்போ, பொதுவா வந்து இஃப் யூ கேன் கண்ட்ரோல் பீப்பிள், ந மக்கள வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க, யூ வில் ஃபீல் பவர்ஃபுல். லைக் இஃப் அதர்ஸ் நீங்க சொல்றத அப்படியே அடுத்த ஆள் கேட்டுட்டாங்க அப்படின்னாக்க, யூ வில் ஃபீல் பவர்ஃபுல். இஸ்ன்ட் இட்? அப்போ அ அந்த மாரி வந்து நம்ம சக்திகளை வந்து நம்ம ஒரு மாரி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் ஹவ் வி அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இஃப் யூ கேன் கண்ட்ரோல் பீப்பிள் இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில இருக்கிற மக்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, யூ திங்க் யூ ஆர் பவர்ஃபுல். இஸ்ன்ட் இட்? ஆனா ஆன்மீக ரீதியில நம்ம பார்க்கிற போது எவ்ரிதிங் இஸ் உல்டா, ஆப்போசிட். எந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட நாம முன்னாடி வச்சிருந்த எண்ணத்தை இப்ப வைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிஃபரன்ஸ். ஆன்மீகம் பாபா சொல்லி கொடுக்கிற ஞானமும் உலகாய விஷயத்தையும் பார்க்கிற போது ஒரு சிங்கிள் தாட் கூட பழைய தாட் வந்து நம்மளுடைய பாபாவுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒத்தே வராது. எவ்ரிதிங் ஐ ஹாவ் டு சேஞ்ச். அப்போ இப்போ பவர் அப்படின்னு சொன்னாலே நாம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இஃப் ஐ கேன் கண்ட்ரோல், கீப் அதர்ஸ் இன் கண்ட்ரோல். ஈவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப் வந்து நீங்க ஜஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்க அதுல மெம்பர்ஸ் தான், யூ ஆர் ஜஸ்ட் ஜாயினிங் மெம்பர்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு ஒரு சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள அந்த செட்டிங்லாம் பண்ணணும் இல்லையா? ஈவன் பிஃபோர் தட் யூ குட் டூ தட். ஆஸ் யூ ஆட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, குவிக்லி பீப்புள் வாண்ட் டு போஸ்ட் திஸ் அண்ட் தட் அண்ட் யூ வாண்ட் இட் டு மேக் அட்மின் ஒன்லி ஷேரிங் குரூப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள சோ மெனி போஸ்ட் வந்துட்டு இருக்கும். பட் வந்து சரி கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் அப்படிங்கிறப்போ, உங்க கண்ட்ரோல் உங்க கையில இருந்து போயிடும் குரூப். யூ கேனாட் கண்ட்ரோல்ங்கிறப்போ, யூ வில் எக்ஸர்சைஸ் அட்மின் ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து லைக் பவர் அப்படின்னு சொன்னாலே டு வின் ஓவர் அதர்ஸ்.
அந்த மாதிரி தான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாபாட்ட வரும்போது வாட் இஸ் மென் பை பவர், சக்தி, ஒரு பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் அ ஓவர்வெல்மிங் ஃபோர்ஸ். அதாவது ஓவர்வெல்மிங்னா தேவைக்கு அதிகமான ஒரு ஃபோர்ஸ். பவர் அப்படின்னாக்கா பவர் இருந்தால் தான் யூ கேன் ஜஸ்ட் டூ இட். அதுவே வந்து ஒரு பவர்ஃபுல்லா இல்ல, மந்தமா இருக்கு, இருக்கிறேங்கிற பேருக்கு தான் ஒண்ணு இருக்குன்னா, அதனால உங்களால அந்த விஷயத்தை வந்து சாதிச்சிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ், அமைதின்னு பார்த்தோம்னா, ஐ கேன் பி அமைதியா இருக்க முடியும். நான் கோச்சுக்க மாட்டேன், குவைட்டா இருப்பேன். நீங்க கேட்ட அப்புறம் நான் பேசுவேன். ஆல் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் த செல்ஃப். ஆனா உங்களுடைய அமைதி வந்து மத்தவங்களையும் கூல் ஆக்கும், அமைதியாக்கும் அப்படின்னு சொன்னா, யூ ஹேவ் மோர் பீஸ். உங்களுக்கு போக மத்தவங்களுக்கு குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பீஸ் இருக்குன்னு அர்த்தம். இஃப் சம்மன் கம்ஸ் டு யூ அண்ட் கோஸ் பேக் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு. ஸோ அந்த பவர் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓவர்வெல்மிங், அதாவது நமக்கும் போக மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கணும். பவர் கேன் ஆல்சோ பி, பவரை வந்து டிட்டர்மினேஷன், திடமான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். வில் பவர், டிட்டர்மினேஷன் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா தட் ஐ கேன் சே ஐ எம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் செய்யறதே தான் செஞ்சிட்டு இருக்கேன், இன்னும் என்னால அதிகமா செய்ய முடியாதுன்னா வி லேக் பவர், நம்ம கிட்ட பவர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ பவர் டஸ் நாட் மீன் அகெயின் எது சக்தி இல்லை அப்படின்னாக்கா, நம்ம பேசுற இந்த சக்திகள் வந்து இஸ் நாட் டு கண்ட்ரோல் அதர் பீப்புள் ஆர் சுச்சுவேஷன்ஸ். இட் இஸ் டு கண்ட்ரோல் மை ஓன் செல்ஃப். என்ன சுயத்தை வந்து நாம் வந்து கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்கணும் அப்படின்னாக்கா, நாட் பை ஃபோர்ஸ் பட் பை அண்டர்ஸ்டாண்டிங். ஃபோர்ஸ் பண்ணி என்ன நான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிடல, நானா அவ்வளவு அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிந்துணர்வோட நான் யோக சக்தியும் எனக்கு சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா பவர், அந்த கண்ட்ரோல் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக். இட்ஸ் நாட் ஐ கண்ட்ரோல். பவர் பிகம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஆட்டோமேட்டிக் கியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும், அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி கியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதா மாறிக்கும் இல்லைங்களா, 2 3 வாட் எவர் ஆனா ஆட்டோமேட்டிக் கியர் இல்ல, மேனுவல் வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்க தானே கியர் போடணும் இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நீங்க கியர் மாத்திக்கிட்டே இருக்கணும். சேம் திங் இங்க வந்து எனக்கு பவர் இருக்குன்னு சொன்னாக்கா, நான் புரிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஈஸியா வந்து வரணும் செய்யறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் பவர் மீன்ஸ். பவர் இஸ் நாட் அபவுட் அதர் பீப்புள். ஆனா என்கிட்ட இந்த சக்திகள் இருக்கு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்றது. ஸோ இந்த சக்தி எப்படி வந்து நம்ம அதிகரித்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த சக்தி எல்லார்கிட்டயுமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஒன்னொன்னு ஜாஸ்தி இருக்கு, ஒன்னொன்னு குறைச்சிருக்கு. அப்ப யார்கிட்ட இருந்து நம்ம எடுக்க முடியும்னா, ஒன்லி சோர்ஸ் இஸ் பாபா. God is the source for all the powers. That doesn't mean பாபா கிட்ட வந்து சகித்து கொள்ளும் சக்தி ஜாஸ்தி இருக்கு, பாபாட்ட போய் அப்படியே சகித்து கொள்ளும் சக்தி அனுபவம் பண்ணலான்னு. பாபாவுக்கு வந்து இதெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறார். இந்த அஷ்ட சக்திகள் இஸ் நாட் வாட் காட் ஹேஸ். நோ, இந்த அஷ்ட சக்திகள் ஆத்மா உடலுக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு பாகத்தை நாம நடிக்கணும் அப்படின்னா, மனிதர்கள் கூட நாம தொடர்புல வரும்போதும் சூழ்நிலைகள்ல நாம வரும்பொழுதும் பிரயோகம் பண்றதுக்கு தான் அஷ்ட சக்திகள். கடவுளுக்கு அஷ்ட சக்திகள் வேண்டாம், ஹி இஸ் பியாண்ட். ஏன்னா பாபா எதையாச்சும் சகிச்சுக்கணுமா, பாபா எதையாச்சும் பார்த்து பயப்படாம இருக்கணுமா, டு யூஸ் பவர், பவர் டு ஃபேஸ், எதிர்கொள்ளும் சக்தி பாபாக்கு அவசியமா? நோ, காட் டசன்ட் ஹேவ் 8 பவர்ஸ். கடவுள்கிட்ட அந்த 7 குணங்கள், அன்பு, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், கருணை, இந்த 7 குணங்கள் தான் கடவுள் வந்து கடலா இருக்கிறார். இந்த 7 குணங்களை நாம தியானத்தின் மூலம் அனுபவம் செய்து நாம் நிறைந்திருக்கும் போது இந்த அஷ்ட சக்திகளுக்கு இந்த 7 குணங்களும் உதவி செய்யும். இப்ப வந்து நாம சகிச்சுக்கணும், பவர் டு டாலரேட், இன்னைக்கு கூட பாபா சொல்றார்.
அவ்வளோ அழகான பிளெஸ்ஸிங். ஸ்டெப் பை ஸ்டெப் பாபா இஸ் எக்ஸ்பிளைனிங். அப்போ அந்த சகித்து கொள்ளும் சக்தி நம்ம கிட்ட வரணும்னா எல்லார் மனசுலயும் வந்து நாம அன்புக்காக இடம் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸோ சகித்து கொள்ளும் சக்தி வேணும்னாலே அன்பு நிறைய இருக்கணும். ஸோ அன்பு நிறைய இருக்கிறப்போ நம்மளால சகித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு பாபா. when we again go back to that power we will see little bit. இன்னைக்கு பிளெஸ்ஸிங்கை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பாபா கிட்ட இருந்து 7 குணங்களை எடுக்கணும். 7 குணங்களை சக்திகளாக வந்து நாம மாத்தணும். எப்படி வந்து இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டப்புறம் அதுல இருக்கிற சக்திலாம் நமக்கு கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு உடல் என்ன பண்ணுது, ஒரு எனர்ஜியை வந்து உண்டாக்குது. நமக்கு வந்து நடக்க, வேலைகள் எல்லாம் செய்ய, சத்தா மாறி நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுபோல இந்த 7 குணங்களையும் பாபா கிட்ட இருந்து நம்ம தியானத்துல அனுபவம் பண்ணி அதை நடைமுறையில சக்திகளாக நாம் மாத்தணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பவர். அப்புறம் இந்த எப்படி இந்த சக்திகளை நாம் அதிகரித்து கொள்ளலாம்னா, சோர்ஸ் யார்கிட்ட இருந்து எடுக்கலாம்னா சிவ் பாபா கிட்ட இருந்து நாம் எடுக்கிறோம். எப்படி இதுக்கு என்ன வழிமுறை, என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் இந்த அஷ்ட சக்திகளை நாம வளர்த்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் முதல் விஷயம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்ப நமக்கு வரும்போது அறிமுகம் கிடைக்குது இல்லையா? 7 நாள் பாடத்துல வரும்போதே நமக்கு வந்து அறிமுகம் கிடைக்குது. we get to know them. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அஷ்ட சக்திகள் என்ன, அதுக்கப்புறம் இந்த சக்திகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும். உணரணும் அப்படின்னாக்கா ஆமா, நம்ம ஞானத்துக்கு வரும் பொழுது அறிமுகம் கேட்கும் போதே we were able to tolerate, நம்மளால சகிச்சுக்க முடிஞ்சது. we were able to let go, சில விஷயங்களை விட்டுட்டோம், எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். பட் என்னன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் so wrong. அதனால எந்த சக்தியுமே சக்தி ரூபத்துல நமக்கு வேலையே செய்யல. ஈவன் இன்னைக்கு காலையில கூட ஐ ஹேப்பன் டு டாக்ஸ் டு சம்ஒன். யார்கிட்டயோ காலையில பேசிட்டு இருந்தேன். அவங்களும் கொஞ்ச நாளா ஞானத்துல கொஞ்சம் வருஷமா இருக்கிறாங்க. பட் தென் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நானும் எவ்வளோ வருஷமா சகிச்சு சகிச்சு போயிட்டு இருக்கேன். பட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ இது உண்மை. யூனோ இஸ் நாட் சம்திங் அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்களா, நிஜமா சொல்றாங்க. அப்படி அதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா, என்ன செக் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சி என் கடவுளே வந்து எனக்கு சொல்லி தராரு. நானும் அதை தான் பயன்படுத்துறேன். ஆனா இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா தென் ஹூ கேன் டீச் மீ? வேற யார் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? வேற யார் எனக்கு சுலபமாக்க முடியும்? பாபா சொல்றாரு, நீங்க நிறைய 63 ஜென்மாவா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே நீங்க கஷ்டமே படக்கூடாது. துக்கத்தை எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் நமக்கு சொல்றாரு. ஸோ அப்படி சொல்றவரு நமக்காக இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் உள்ள கடவுள் எனக்கு கஷ்டமான விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியுமா? எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? அப்படின்னு நாம யோசிக்கணும். இல்லைன்னா நாம இந்த சகித்துக் கொள்ளும் சக்தியை நமக்கு இவ்ளோ துக்கம் குடுக்குது, நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இஃப் காட் ஆல்சோ கேன் ஒன்லி டீச் மீ சம்திங் சோ டஃப், அப்ப யார் வந்து எனக்கு சரியானத சொல்லி தரப்போறா? அப்போ இந்த இடத்துல வந்து நான் தான் ஏதோ தவறா படிச்சிருக்கேங்கிறது கூட நமக்கு புரியல பாருங்க. அ இ கடவுள்ட்ட வந்திருக்கோம். அண்ட் ஹி இஸ் டீச்சிங். ஆனாலும் வந்து எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, ஏன் கஷ்டமா இருக்கு? நான் ஏதாவது தப்பு பண்றேனா? அப்படிங்கிற அளவு கூட நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். சிந்திக்க மாட்டேங்கிறோம். எஸ் ஆர் நோ? எத்தன பேர் ஒத்துக்கிறீங்க? திஸ் இஸ் வேர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிஃப்ளெக்ஷன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்னா, எவ்வளவு அழகா உள்ளத காட்டுதோ, அது போல நம்மள உள்ளத நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்கணும். ஹவ் டு ஐ ஃபீல்? அப்போ வந்து எனக்கு கடவுள் நிச்சயமா அப்படி சொல்லி தர முடியாது. அப்ப எனக்கு என்ன புரியாம இருக்கு? அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? இப்ப கடவுள் சொல்லி தர விஷயம் கூட எனக்கு இவ்ளோ இன்னும் துக்கத்த குடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ தவறு எங்க இருக்கு? கடவுள் நிச்சயமா தவறானத சொல்லிக் குடுக்க முடியாது. அப்ப எனக்கு ஏதோ புரியலங்கிறது தான் தவறு இருக்கு பாருங்க. எஸ். ஸோ, அப்ப நான் என்ன பார்க்கவே இல்லேன்னாக்கா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் எங்க போயிட்டு இருக்கேன்? என்ன படிச்சுட்டு இருக்கேன்? இந்த நாலேட்ஜ் எனக்கு வொர்க் ஆகுதா? இல்லையா?
எனக்கு சரியான ரிசல்ட் குடுக்குதா இல்லையா? குடுக்கலையா? அப்ப நான் என்ன தப்பு பண்றேன்? இதெல்லாம் வந்து இஸ் அட்லீஸ்ட் ஒரு 25, 30% ஆஃப் அவர் ஸ்டடி. நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, படிக்கணும் அப்படின்னா முரளி படிக்கணும். ஆல் த டைம் முரளியே கேட்டுட்டு இருக்கணும். பாபா பாட்டு கேட்கணும். இதுதான் படிப்பு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நம்மை நாம் பார்ப்பது, நல்லா உள்ள பார்க்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை யாருமே செய்ய முடியாது. பாபாவும் சொல்றார், நான் அந்தர்யாமி கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியாது. என்னால வேணும்னா தெரிஞ்சுக்கலாம். பட் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். அப்ப நான் அதை செய்ய போறேன்னா உங்களை யார் மாத்திக்க போறா, திருத்த போறா? நீங்க தான் உங்களை பார்க்கணும்னு சொல்ற. தட் இஸ் வை ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிஃப்ளெக்ஷன் நாம பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன்னா தமிழ்ல வந்து சரியான வார்த்தை இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சுயத்தை ஒவ்வொரு நோக்கமும் நாம எதை பேசினாலும், எதை சிந்திச்சாலும், என்ன பண்ணாலும் என்னுடைய நோக்கம் என்ன? நான் எதற்காக இதை சொல்ல வரேன்? எதற்காக நான் இப்படி சிந்திக்கிறேன்? அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கலன்னு சொன்னா, நம்மளால பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது ஆன்மீகத்துல. நமக்கு சிலப்போ தெரியல அப்படின்னா அது பெரிய விஷயமே கிடையாது. பாபா அதுக்கு தான் வந்திருக்கிறார். திஸ் இஸ் வேர் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் பாபா. நம்ம எதுவா இருந்தாலும் பாபாட்ட பேசணும். பாபா, என்னால இந்த விஷயத்த பொறுத்துக்கவே முடியல. நான் என்ன பண்ணணும்? நான் என்ன தப்பு பண்றேன்? எனக்கு சொல்லி கொடுங்க. ஆல் திஸ் இஸ் வாட் பாபா இஸ் டெல்லிங். அவர் வேற ஒண்ணும் நம்மள சொல்லல. உங்களை பாருங்க, என்கிட்ட பேசுங்க. அப்ப டீச்சர் பாபா அப்படிங்கிற அந்த உறவு முறை நாம எந்த அளவு பாபா கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபா நமக்கு எப்படியோ ஒரு விதத்துல சொல்லி கொடுப்பார். ஆனா நான் கேட்கணும். நான் என்னையே நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா நான் சரியாதான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு நான் இருக்கலாமே, இல்லைங்களா? அப்ப நாம வந்து ஒரு கேள்வி நம்மையே கேட்கணும். ரிசல்ட் வரலன்னா நான் என்ன பண்றேன்? இந்த அளவு கூட நம்ம வந்து தெரியாம இருக்கிறோம்னு சொன்னா, இத வந்து நம்ம இன்னசென்ஸ் இல்லைன்னா ஒரு குழந்தைத்தனம், புரியாம இருக்கிறது அப்படின்லாம் நம்ம இதை சொல்லவே முடியாது. இது வந்து நமக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு நோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 5 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு தெரியணும். எனக்கு இந்த சக்திகள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதற்கப்புறம் இந்த சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம், இதெல்லாம் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம், என்ன அடுத்த ஸ்டெப்பு? திங்க் டீப்லி. ஆழமா அந்த சக்திகளை பத்தி சிந்திக்கணும். சிந்திக்கிறப்ப என்னன்னா, இப்போ சகித்துக் கொள்வது இந்த சக்தின்னா, இருந்த என்னுடைய புரிந்துணர்வும், இப்ப இந்த சக்திகளை நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் ஆன்மீக ரீதியிலன்னா, டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பாபாவுடைய ஸ்டாண்டர்ட்ஸும் உலகாய வழியில எதுவுமே ஒரு விஷயம் கூட பழைய மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய சிந்தனை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். முந்தி வந்து என்ன பண்ணுவோம்? லௌகீக பர்த்டே. பாபா சொல்றாங்க, நீங்க புது பிறவி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ நவ் ஐ ஹாவ் டு ஒன்லி செலிப்ரேட் மை ஸ்பிரிச்சுவல் பர்த்டே, இல்லைங்களா? பழைய பர்த்டே, உடலுக்கான பர்த்டே ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா அதோட உடல் கூட அந்த செட்டு எல்லாம் அப்படியே வரும் இல்லையா? இவங்க இவங்க எனக்கு வாழ்த்து சொல்லணும், இவங்க இவங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், வாட் எவர் நான் புது பிறவி எடுத்திருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆன்மீக பிறப்பை தான் என்னுடைய புது பிறவி, இதுதான் என்னுடைய பிறவின்னு நான் நினைக்கணும். அப்போ எவ்வளோ டோட்டல் அந்த பழைய பர்த்டே அந்த இதுவே வரல இல்ல. இப்போ ஒன்லி ஸ்பிரிச்சுவல். அந்த மாதிரி எல்லாமே எவ்ரி திங், ஒரு சிந்தனை கூட பழைய மாதிரியே நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அப்படிதான் நம்ம இந்த சக்திகளை எல்லாம் ஆன்மீக ரீதியில புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் திங்க் டீப்லி, ஆழமா சிந்திக்கணும். இப்ப நான் வந்து சகிச்சுக்கணும்னா முந்தி என்னென்ன செய்வேன்? இப்ப நான் ஆன்மீக ரீதியில நான் சகிச்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இதுதான். அப்போ செய்யறதெல்லாம் ஒரு பக்கம் எழுதணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆழமா சிந்திக்காம, ரொம்ப இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டாம, இந்த சக்திகள் எல்லாம் வரவே வராது. ஐ எம் டெல்லிங் யூ வி ஹாவ் டு கிவ் இனஃப் டைம். டைம் கொடுக்கணும், தனியா உட்காரணும், படிக்கணும், சிந்திக்கணும், நாமளா எழுதணும்.
அப்படிலாம் பண்ணாதான் வரும். இல்லைன்னா மேஜிக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ நம் மாதாஸ் ஓல்டன் டேஸ் மாதாஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாது. அவங்களுக்கு அன்பு மட்டுமே போதும். ஆனா இப்ப இருக்கிற மாதாஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் புத்தி இருக்கு. எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். கெட்டதெல்லாம் எதை எதை செய்யக்கூடாதுன்னு செய்யறோமோ அதெல்லாம் புத்திக்கு நல்ல வேலை இருக்கு. ஸோ வி ஆர் நாட் லைக் ஓல்ட் மதர்ஸ். பாபா முரளியில சொல்ற அந்த மதர்ஸ் நம்ம கிடையாது. We all have intellect much better. ஸோ அவங்களுக்கு அன்பு வேலை செய்யும். ஆனா யாருக்கு புத்தி நல்லா புரியுது, படிக்க முடியுமோ, சிந்தித்தால் மட்டுமே இதையெல்லாம் வந்து செய்ய முடியும். திங்க் டீப்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெம், ஹவு தே ஒர்க். அந்த சக்தி எப்படி வேலை செய்யுது, என்னுடைய லைஃபுக்கு, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழலுக்கு இதை எப்படி நான் வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நாம செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன, பயிற்சி பண்ணணும். பிராக்டிஸ் தெம், பயன்படுத்தி பார்க்கணும். அப்போ அந்த மாற்றம் நம்ம கிட்ட, சுய மாற்றம் அப்படிங்கிறது வருவதை நம்மளால பார்க்க முடியும். அந்த சுய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் மாதிரி. எப்படி வந்து இப்ப நம்ம ஒரு எம்ப்ராய்டரி போடுறோம், இல்ல ஒரு சமையல் ஒருத்தருக்கு பிடிக்கும், லைக் நலாயினி சிஸ்டர் டோலி பண்ண ரொம்ப பிடிக்கும், இன்னும் அப்படின்னாக்கா தே ஸ்பெஷலைஸ் இன் தட். அது ஒரு ஆர்ட் மாதிரி. அந்த மாதிரி இந்த பவர்ஸ், அஷ்ட சக்திகளை பயன்படுத்துறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் என்ன, வி கேன் டூ ஃபார் அவர்ஸ் இல்லைங்களா? அத நேரம் போறதே தெரியாது, பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது போல அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி அதுல ரிசல்ட் பார்த்து அதை பயன்படுத்த நமக்கு அவ்வளவு உற்சாகம், ஊக்கம் வரணும். இட்ஸ் நாட் தட் நான் சகிச்சு 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 இப்படி இவ்வளோ நாள், நாட் லைக் தட். அப்படின்னா அந்த சக்தி எனக்கு வேலையே செய்யலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். பேசணும் 4 பேர்கிட்ட, என்ன பண்ணணும், வாட் இஸ் திஸ், நம்ம ஏன் நம்மளோட பிகே ஃபேமிலி இருக்கு, வை வி கால் தட் ஃபேமிலி, என்ன வி லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஒருத்தர் மற்றவங்ககிட்ட இருந்து படிக்கிறோம். ஓப்பனாக பேசணும், படிக்கணும், என்ன செய்யறது. இவ்வளோ பேர் எனக்கு முன்னால் இப்படிலாம் போயிருக்காங்களே, இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே, நான் இங்கே மாட்டிட்டு இருக்கனே, நான் எப்படி இதுலேருந்து வர்றது. அந்த மாதிரி நமக்கு வந்து முன்னேறும் ஆசை இல்லைன்னு சொன்னாக்கா பவர்ஸ் எல்லாம் வந்து சும்மா நேம் சேக் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, மெடிடேஷன்ல நமக்கு வேண்டிய இந்த சக்திக்கு வேண்டிய குணங்களை அனுபவம் பண்ணணும். இப்ப சகிச்சுக்க முடியல அப்படின்னாக்கா அன்பு சக்தியை நிறைய அனுபவம் பண்ணணும் பாபா கிட்ட இருந்து. ஸோ அப்போ நம்மளுடைய உள்ளார்ந்த நாமளே அன்பின் சுரூபம் தான் இல்லைங்களா? ஆத்மா அப்படின்னாலே அன்பு சுரூபம். இந்த நம்மளுடைய அந்த சுரூபத்துல இருந்து பாபாவை அன்பு கடல்னு நினைச்சு நாம அந்த ஒரு சக்தியை எடுத்துக்கிறது ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் எப்படின்னாக்கா, ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்மளோட அந்த சக்தியை வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறது. ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் டு கனெக்ட் டு பாபா. நானும் மாஸ்டர் அன்பு கடல், பாபா அன்பு கடலாக இருக்கின்றார் அப்படின்னு நாம நினைச்சு, நாம யாரை சகிச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் நமக்கு சகிச்சுக்கிறது கஷ்டமா இருக்கோ யாரையெல்லாம், அவங்களுக்கு அந்த அன்பு சக்தியை கொடுக்கறது. அன்புன்னா என்ன? அன்பு சக்தியை ஒண்ணு தியானத்துல கொடுக்கறது. இன்னொன்னு அன்புன்னா என்னன்னா, இஸ் டு அக்செப்ட். அவரவர்களையும் அவரவர்கள் உள்ளது போல ஏத்துக்கிறது தான் அன்பு. கிரிட்டிசைஸ் அப்படின்னாக்கா விமர்சனம் பண்றது. விமர்சனம்னா அவங்க இப்படி இது அப்படின்னு. சி வி டோன்ட் லைக் தட், நோ. நம்மள யாராச்சும் அந்த மாதிரி செஞ்சா நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ வி டோன்ட் டூ தட் ஆல்சோ டு அதர்ஸ். அவங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, ஓகே, அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு போறோம். அதுக்கு மேல அவங்கள இன்னொரு 2 வார்த்தை கூட பேசுவீங்கன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி அஃபெக்டட். உங்க ஃபீலிங்ஸ் அளவுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பாபா அங்க உட்கார்ந்துருக்க மாட்டார். உங்க மனசுல வந்து அந்த மனிதர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு போகாம, அவங்க இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஐ ஹவ் அக்செப்டட். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் பிராண்டிங் தெம். அவங்க இப்படிதான், எப்பயுமே அவங்க இப்படிதான் அப்படின்னு பிராண்ட் பண்றது இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்ன எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சம் ஃபியூ வீக்ஸ் அகோ வந்து ஒரு
ஒரு சுச்சுவேஷன்னா ஒரு சீன், சுச்சுவேஷன் சொல்லல. சுச்சுவேஷன் இஸ் சம்திங் குவைட் பிக், பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ சீன். அந்த காட்சியில வந்து எப்படின்னாக்கா, வந்து ஏதோ ஒரு பிளான் பண்றோம் ரெண்டு பேரு. அப்படிங்கிறப்போ ஒரு அந்த பிளான்ல வந்து கொஞ்சம் மாற்றம் வரும்போது, வி கேன் ஒன்லி பிளான் டு சர்டன் எக்ஸ்டென்ட், ரைட்? அதுக்கப்புறமா வந்து அந்த பிளான் டிராமால இருந்துச்சுன்னா, அந்த பிளான் வந்து டிராமா படி போகும். இஃப் டிராமால அந்த நம்ம போடுற அந்த பிளான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நம்ம பிகே ஸ்கூல்ல எப்படி பேசிப்போம்? ம். ஆர் எனிபடி, "ஓ! பிளான மாத்திட்டீங்களா?" அப்படின்னு. ம். ஸோ ஆக்சுவலா நம்ம நாலேட்ஜ் ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு எல்லாமே ஒரு சர்டன் இது வரைக்கும் தான் உங்களால பிளான் பண்ண முடியும். ஏன்னா லிமிட்டட் டிராமா யூ கேன் கண்ட்ரோல், பட் அன்லிமிட்டட் டிராமா அப்படின்னு பார்க்கிறப்போ, அதுல சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இல்லைங்களா? அப்போ அதுக்கு தான் பாபா சொல்றாரு, "டிராமா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மீன்னு" சொல்றாரு. இல்லையா? டிராமா வந்து என்னைய விட சக்திசாலியானது. ஏன்னா டிராமால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அத வந்து மாத்த முடியாது அப்படிங்கிறப்போ, பாபா வந்து டிராமாவ ஆல்மைட்டின்னும் சொல்றாரு. இல்லைங்களா? அப்போ பிராமின் கான்வர்சேஷனுக்குள்ள பிளான் மாறிடுச்சா? அப்படின்லாம் நம்ம தெர் இஸ் நோ ரூம் ஃபார் திஸ். இஸ்ன்ட் இட்? நம்ம நாலேட்ஜ் ஃபுல்லா இருக்கிறோம், நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா, மா பிளான் இப்போ வந்து எனக்கு முடியல அப்படின்னு சொன்னாக்கா, வி ஹேவ் ஜஸ்ட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப். ஓகே சிஸ்டர், அவ்வளோதான். தட் மீன்ஸ் ஐ ஹேவ் அண்டர்ஸ்டுட் நாலேட்ஜ் வெரி வெல். பிளான் மாறிடுச்சான்னு கேட்டா, ஐ ஹேவ் ஃபெயில்ட் இன் டிராமா. இஸ் சோ சட்டில். எஸ் ஆர் நோ? அந்த எனக்கு உள்ள வந்த அந்த எண்ணங்கள் அந்த டெஸ்ட்ல நான் ஃபெயிலுன்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேவ் ஆஸ்க்ட் எ கொஸ்டின், பிளான் மாறிடுச்சா? நோ, பிளான் மாறல. டிராமா பிளான் இஸ் சேம். பட் நான் வந்து அத வந்து சரியா புரிஞ்சுக்கல. ஸோ எவ்ளோ சூட்சுமமா இருக்கு பாருங்க நம்மளுடைய டெஸ்ட் பேப்பர்ஸ். அப்போ எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் இஸ் அ டெஸ்ட். இங்கேயும் டெஸ்ட், இங்கேயும் டெஸ்ட். We are not taking one test at a time. Every test is a double test. சூழ்நிலைக்கும் நம்ம முகம் கொடுக்கணும். எனக்குள்ள நடக்கிற விஷயத்தையும் நான் பார்க்கணும். ஸோ 2 விதத்துல நம்ம டெஸ்ட் பேப்பர் செஞ்சுட்டே இருக்கோம். எவ்ரி டைம். தட் இஸ் வேர் இந்த 8 பவர்ஸ் வந்து மேக்ஸ் லைஃப் சோ இன்ட்ரெஸ்டிங். இந்த 8 பவர்ஸ் இல்லைன்னு சொன்னா, நமக்கு வந்து செக்கிங் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எஸ் ஆர் நோ? ம். ஸோ திஸ் 8 பவர்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரு வந்து இத தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, அவங்களுக்கு தான் தெரியும். இந்த 8 பவர்ஸ் ஆர் சச் அ பிளெஸ்ஸிங். எப்படின்னா, இந்த 8 பவர்ஸ் ஆர் த டூல்ஸ். டூல்ஸ்ன்னு சொல்லும்போது, இப்ப நம்ம மொபைல் வாங்கியிருப்போம். வெறும் மொபைல வச்சுட்டு ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா? அந்த மொபைல்ல ஆப்ஸ் இருக்கணும். இப்ப நம்ம லேப்டாப் வாங்கியிருப்போம். பட் ஆனா அதுல மைக்ரோசாஃப்ட்டே இல்லன்னு வச்சுக்கங்க. ஹவ் வில் யூ யூஸ் எ லேப்டாப்? இப்ப ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க. அதுல அப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னு சொன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் த டூல்ஸ், ரைட்? அந்த டூல்ஸ் இல்லாம இப்போ வந்து இல்லன்னா நீங்க சமைக்கிறீங்க. இப்ப சமைக்கிறப்போ உங்களுக்கு வேற வேற கையில வேற கரண்டியிலே எத்தன டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து தோசை கரண்டி இல்லைங்களா? தோசை, சப்பாத்தி தான் தோசை தான் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்ப நீங்க ஏதாச்சும் ஃப்ரை பண்றீங்கன்னா, அந்த எண்ணெயெல்லாம் வடிக்கணும்னா, அதுல பொத்தல் உள்ள கரண்டி வேணும் இல்லையா? ரைட்? அப்புறம் குழி கரண்டின்னா, அதுல யூ ஒன்லி யூஸ் தட் ஃபார் குழம்பு. அத போட்டு ரைஸ் எடுத்தா என்ன ஆயிடும்? மசிஞ்சு போயிடும். ரைட்? ஸோ வேற வேற டூல்ஸ் இருந்தா, யூ யூஸ் த ரைட் டூல்ஸ் இல்லீங்களா? அது எவ்வளோ சௌரியமா இருக்கு இல்லையா? அதுபோல இந்த அஷ்ட சக்திகளும் டூல்ஸ். அஷ்ட சக்திகள் விதவிதமான சக்திகள். எப்படி விதவிதமான கரண்டி இருந்தா, கரெக்ட்டா அது அதுக்கு எத எடுக்கிறோமோ, அது போல இந்த அஷ்ட சக்திகளும் அந்தந்த சூழ்நிலைக்கு எது எது வேணுமோ டூல்ஸ் மாதிரி பயன்படும். அப்ப அந்த மாரி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த அஷ்ட சக்திகள் பயன்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ தான் லைஃப் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? இப்ப அந்த அஷ்ட சக்திகளை வந்து நாம பயன்படுத்தணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி நாம ஒரு வேலை செய்யணும்.
என்ன வேலை செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு விஷயத்தை நாம அஷ்ட சக்திகளை பிரயோகம் பண்ணணும், டூல்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, அப்படியே போய் நம்மளால பயன்படுத்திட கூடாது. அதை படுத்துறதுக்கே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். லைக் எப்படின்னாக்கா, இந்த 3 ஸ்டேஜஸ் என்ன? இந்த அஷ்ட சக்திகளை, இந்த டூல்ஸை உங்க கையில எடுக்கணும், நீங்க அதை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ப்ரீ ரெக்விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ ரெக்விசிட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அந்த வார்த்தை? ப்ரீ ரெக்விசிட்னா இது இருந்தாதான் உங்களால அதை பண்ணவே முடியும். ஒரு அடிப்படையான தகுதிகள் அப்படின்னு சொல்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு போடுவாங்கல்ல. இப்ப நம்ம ராஜயோகா கோர்ஸ் எல்லாம் கூட எடுக்கணும் அப்படின்னாக்க 12 இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா? சோ அந்த அடிப்படை தகுதி இருந்தாதான் நீங்க அதுக்கு போகவே முடியும். அது போல இந்த அஷ்ட சக்திகளை நம்ம பயன்படுத்துறோம்னா, அந்த ப்ரீ ரெக்விசிட், அந்த அடிப்படை ஸ்டேஜ், நம்மளுடைய ஸ்திதி, அடிப்படையிலே ஒரு ஸ்திதி வேணும். அந்த ஸ்திதி இருந்தா தான் யூ கேன் எம்பார்க் ஆன் த ஜேர்னி. இப்ப நீங்க ஃப்ளைட்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் இருக்கணும் இல்லைங்களா? பாஸ்போர்ட்டே இல்லைன்னா நீங்க டிக்கெட்டே வாங்க முடியாது, ஃப்ளையே பண்ண முடியாது. அது போல இந்த அஷ்ட சக்திகளை நாம பயன்படுத்தணும்னா முதல்ல 3 விஷயங்கள் நம்ம தெளிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், வேக் அப், பி பிரசன்ட், பி இன் த பிரசன்ட். வேக்கப்னா விழிச்சுக்கணும். விழிச்சுக்கிறதுனா நிகழ்காலம், நிகழ்காலம்னா இந்த க்ஷணம், இந்த நொடியில இருக்கணும். இந்த நொடியில மட்டுமே என்னுடைய 100% இருக்கணும். இட்ஸ் நாட் 30% பழசெல்லாம் வச்சிருக்கணும். அப்புறம் ஒரு 60% இப்ப வச்சுக்கலாம். இம்பாசிபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து லெட் கோ பண்ணணும். லெட் கோனா நீங்க விட்டுடணும் எல்லாத்தையுமே. லெட் கோனா செகண்ட் பவர். லெட் கோ, எல்லாத்தையும் விட்டுடணும், விஸ்தாரத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை நீங்க பிரயோகம் பண்ணணும்னா, அந்த உங்க முன்னால இருக்கிற அந்த நபர் செய்த சில விஷயங்களை, ஒரு 30% விஷயங்களை நீங்க மனசுல வச்சுட்டே இருந்தீங்கன்னா, கேன் யூ லெட் கோ? உங்களால விட முடியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அந்த மனிதருக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஓகே. அண்ட் இயர்ஸ், வருடம் ஆயிடுச்சு, நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து உங்க முன்னால வந்திருக்காங்க. அவங்க முன்னால வந்தது உங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்க முன்னால வந்தது நாடகத்துல ஒரு காட்சி. ஓகே, அவுட் சைட். உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? அவங்க வந்து உங்க முன்னால வந்தோடனே அவங்களுக்கும் உங்களுக்கும் நடந்த அந்த கணக்கு இல்லையா, அந்த ஃபைல் இங்க ஓபன் ஆயிடும் உள்ள. நமக்குள்ள ஒரு உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த ஃபைல் வந்து ஓபன் ஆயிடும். அப்ப அந்த ஃபைல்ல இருக்கிறது எல்லாம் வெளியில வரும். அந்த ஃபைல் என்ன சொல்லும்? இவங்கள பத்தி நீங்க என்னென்ன இங்க வச்சிருந்தீங்களோ அதையெல்லாம் அந்த ஃபைல் சொல்லும். இது வந்து 30% இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைல் பேசுறதெல்லாம். ஆர் யூ இன் த பிரசன்ட்? ஏன்னா அந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் பழசு. பழைய ஃபைல் ரெக்கார்டிங் தானே. 10 இயர்ஸ் பிஃபோர், 10 வருஷம் முன்னாடி நடந்த ஃபைல் ரெக்கார்டிங். அப்ப 30% அந்த பழசு இங்க இருக்குன்னு சொன்னா, யூ ஆர் நாட் இன் த பிரசன்ட். நீங்க நிகழ்காலத்திலேயே இல்ல. 30% பழச நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி அவங்க வந்து, ஆனா அவங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்காங்க உங்க முன்னால? ஜஸ்ட் டு சே சாரி. மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ள ஃபைல் வந்து என்ன ஓடிட்டு இருக்கு? அப்போ அந்த ஓடிட்டு இருக்கிற ஃபைல வந்து நீங்க இப்ப என்ன லெட் கோ பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் துறக்கும் இல்லையா? திஸ் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். உங்களுக்குள்ள ஃபைல் ஓபன் பண்ணது நீங்க போய் துறக்கல. அவங்க வந்த உடனே மேட்சிங் கணக்கு இருக்கு. கர்ம கணக்கு இருக்கு. அதனால இந்த ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. ஏன்னா யோகா பண்ணி இத முடிக்கல.
அதனால இந்த ஃபைல் ஓபன் ஆனதும் நீங்க என்ன பண்ணணும்? வாட் இஸ் தட் யூ ஹேவ் டு லெட் கோ. நீங்க எதை விட்டுடணும்னா, இந்த 30% ஃபைல் திறந்துச்சுல்ல, திஸ் யூ ஹேவ் டு லெட் கோ. ஸோ அப்போ அவங்கள வந்து பாபா நமக்கு இப்ப எப்படி பார்க்க சொல்லியிருக்கார்? எந்த ஃபைல்னா, பழைய ஃபைல் நான் ஞானத்துல இல்லாத போதோ, அல்லது ஞானத்துல வந்த பிறகும் எனக்கு வந்து சக்திகளை பயன்படுத்தாம, இல்ல என்கிட்ட ஒரு யோக சக்தி இல்லாதப்போ நான் தவறாக உண்டாக்குன ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபைலை நான் இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நான் எதை லெட் கோ பண்ணணும்னா, இந்த பழைய ஃபைல் ஓப்பன் ஆச்சுல்ல, இதை யூஸ் பண்ணக்கூடாது. லெட் கோ. விட்டுடணும். விட்டுட்டு இப்போ அவங்கள பாபா எப்படி பார்க்க சொல்லியிருக்காரு? இவங்களும் ஒரு ஆத்மா, என்னுடைய சகோதர ஆத்மா, பாபாவுடைய குழந்தை, இப்படின்னு அவங்களை இப்ப நான் பார்க்கணும். திஸ் இஸ் சன்ஸ்கார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப சமஸ்காரம் தானே இங்க ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? அப்போ இதை வந்து நான் மாத்தி இப்ப இப்படி பார்க்கிற போது, அந்த 30% லெட் கோ பண்ணிட்டு 100% நிகழ்காலத்துல வந்திருக்கேன். திஸ் இஸ் டு ஸ்டே இன் த பிரசன்ட். இப்போ இந்த மாதிரி நான் வேக்கப், நான் ஆத்மா அப்படின்னு அந்த விழிப்புணர்வுக்கு நான் வரலைன்னா, நான் நிகழ்காலத்துல இந்த க்ஷணத்துல நான் இருக்கவே முடியாது. பாருங்க, ப்ரீ ரெக்விசிட், அடிப்படையான விஷயத்திலே எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. இந்த மூணுத்தையும் நாம செய்யாம சக்திகளை கையில எடுக்கவே முடியாது. அப்போ பிரசன்ட்ல இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டோன்ட் கிரை ஓவர் த பாஸ்ட். பழசை பத்தி அழக்கூடாது. இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பழசை வந்து நினைக்கவே கூடாது. முடிஞ்சு போச்சு. பழசுன்னா முடிஞ்சு போன விஷயம். அதுக்கு உயிரே கிடையாது. ஆனா ஒவ்வொரு தரமும் அதை நாம நினைக்கிறப்போ உயிர் கொடுத்து அதை எழுப்புறோம், செத்து போன விஷயத்தை. அதனாலதான் பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதெல்லாம் பூதம்னு சொல்றாரு. பூதம்னா பயம்புறுத்தும். அதனால அதே மாதிரி எப்படி கடந்த காலத்தை விட்டுடுறோமோ அது போல எதிர்காலத்தையும் விட்டுடணும். ஏன்னா அது வரவே இல்லை இன்னும். அதனால பிரசன்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வேக்கப், விழித்து கொள்வதுன்னா பிரசன்ட்ல 100% இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், ஸ்டே அவேக். முழிச்சுக்கிட்டோம் அப்புறம் தூங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தூங்காம இருக்கணும். இப்ப நான் ஆத்மான்னு விழிச்சிட்டேன். ஆனா இதுல இருந்து எப்படி நான் விலகாம இருக்கிறது அப்படின்னா, பற்றற்ற பார்வையாளர். செகண்ட் ஸ்டெப். மெத்தட், ஒவ்வொன்றுத்துக்கும் மெத்தட் இருக்கு பாருங்க. வேக்கப், வீழ்ச்சிக்கணும்னா என்ன மெத்தட்? பிரசன்ட்ல 100% இருக்கிறது. செகண்ட் ஸ்டெப், எழுந்துட்டோம் ஆனா முழிச்சே இருக்கணும். திரும்பி திரும்பி தூங்கக்கூடாது. அப்படின்னா ஸ்டே அவேக் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட்? டிட்டாச்டு, பற்றற்ற பார்வையாளர். எப்பொழுதுமே நான் வந்து அந்த பார்வையாளர் ஸ்டேஜ்ல தான் இருக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி டூரிங் மெடிடேஷன். All the time I have to be a detached observer for my own self. நானே இருந்து விலகி நான் ஆத்மா அப்படின்ட்டு தான் இருக்கணும். மூணாவது அவேர்னஸ், விழிப்புணர்வு. தட் கம்ஸ் ஒன்லி த்ரூ மெடிடேஷன். தியானம் பண்ணணும். ஸோ இந்த மூணு ஸ்டெப்பும் வந்து ப்ரீ ரெக்வசிட். இந்த டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படிங்கிறது தான் கீ. கீ ஃபார் சக்தி அவேர்னஸ். ஒரு சக்தியா நாம வந்து பிரயோகம் பண்ணணும். இந்த அஷ்ட சக்திகளை சக்திசாலியான ஸ்திதியிலிருந்து பண்ணணும் அப்படின்னா அதற்கு கீ வந்து என்ன, சாவி என்னன்னா பற்றற்ற பார்வையாளர். ஏன் பற்று இல்லாம இருக்கணும்னா, நீங்க பற்றற்ற பார்வையாளரா நீங்க இல்லைன்னா சூழ்நிலை உங்களுக்குள்ள போயிடும். அப்போ நீங்க பாதிப்படைஞ்சிருவீங்க. அப்போ உங்களால எந்த சக்திகளையும் நினைப்பே வராது. அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை. அதான் இன்னைக்கு காலையில கிளாஸ்ல தீதி கேவ் சச் a பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இன்னைக்கு வந்து அவ்யக்தி பரிவார்ல வந்து மனோகர் தாதி வந்து கிளிப், ஒரு 2 minutes கிளிப். தாதி என்ன சொன்னாங்கன்னா, பவர் ஆஃப் சைலன்ஸ் இஸ் நம்பர் 1 பவர். இந்த பவர் இல்லாம உங்களால எந்த பவரையும் பயனேப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க தாதி. பவர் ஆஃப் சைலன்ஸ். நாம நினைப்போம் கடைசிதான் பவர் ஆஃப் சைலன்ஸ் இல்லைங்களா?
ஆனா தாதி சொல்றாங்க, பவர் ஆஃப் சைலன்ஸ் இல்லாம யூ கேன் நாட் யூஸ் எனி ஆஃப் த பவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னா எதை பார்த்தாலும் உங்க மனசோ புத்தியோ ஒண்ணுமே சிந்திக்க கூடாது. அதானே பவர் ஆஃப் சைலன்ஸ். எதை பார்த்தாலும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். எதை கேட்டாலும் நம்ம சிந்திப்போம். அப்படின்னாக்கா அப்ப when I will have power of silence? அப்போ இப்போ ஒரு விஷயத்த நாம பார்க்கிறோம். அதை பத்தி நம்ம உடனே சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா do I have power? ஒரு விஷயத்த பார்த்தோன்னே சிந்திக்கணும்னு அவங்க சொன்னா நம்ம சிந்திக்கலாம். இல்லைன்னா சும்மா இருக்கலாம். பார்த்துட்டு இருக்க அப்சர்வர். அப்சர்வர்னா புரியுதுங்களா? யாரு வந்து ஒரு ரெஃபரியா இருக்கிறாங்களோ, 2 பக்கம் விளையாடுறாங்க. ரெஃபரியா இருக்கிறாங்களே, நடுவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவங்க தான் வந்து அப்சர்வர். இப்ப பட்டிமன்றம்லாம் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுல நடுவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் 2 பக்கமும் பேசல. நடுவர் இஸ் அப்சர்விங். 2 பக்கமும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதுதான் பார்வையாளர். அப்போ இவரா ஒன்றும் சிந்திக்க வேண்டாம். இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும், அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும், அவர் நோட்ஸ் எடுத்துக்கணும். இதை எதோ சொல்லியிருக்காங்க அப்படி. அப்சர்வர். அப்படி நாம இல்லைன்னு சொன்னா, தீதி டுடே டோல்ட் இஸ் லைக் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ஸ்டேஜ், என்ன ஆயிடும், வெளியில நடக்கிற சுச்சுவேஷனை உங்க உள்ள கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க தீதி. வெளியில நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா அந்த விஷயங்கள் நமக்குள்ள கொண்டு போனோம்னு சொன்னா யூ லூஸ் யுவர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொன்னார். உங்களுடைய ஸ்திரத்தன்மையை நீங்க இழந்துருவீங்கன்னு சொன்னாங்க. ஷி கேவ் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் வாட் பாபா ஆல்வேஸ் கிவ்ஸ். இப்போ வந்து நம்ம படகுல போறோம். படகு வந்து தண்ணி மேல தானே போகுது இல்லைங்களா? தண்ணி இருந்தா தானே படகு போகும். ஆனா அந்த தண்ணி வந்து படகுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? படகே மூழ்கிடும் இல்லையா? அது போல வெளியில நடக்கிற சூழ்நிலைகளை நமக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, மனதையும் புத்தியையும் பயன்படுத்தி அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, படகுக்குள்ள தண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கண்ட்ரோல் இருக்கா? மூழ்க வேண்டியதுதான். கண்ட்ரோலே கிடையாது. சோ அப்ப நமக்கு எந்த அளவு வந்து தட் இஸ் வை தாதி செட் பவர் ஆஃப் சைலன்ஸ் இஸ் நம்பர் 1 பவர். அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப எதையுமே சிந்திக்க கூடாதா? எஸ். எப்படி சிந்திக்கணும்? இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து சிந்திக்கணும். மை சீட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னுடைய சுயமானங்கிற சீட் வந்து என்னன்னா டிட்டாச்ட் அப்சர்வர், பற்றற்ற பார்வையாளர். நான் வந்து ட்ரஸ்டி. பாபா இஸ் மை எவ்ரிதிங். எது வந்தாலும் அப்படியே எடுத்து எடுத்து பாபாட்ட கொடுத்துடணும். எடுத்து 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 பாபாட்ட கொடுத்துடணும் விஷயங்களை. அந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்துட்டு நாம செய்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுடைய மனதினுடைய புத்தியினுடைய தூய்மையை நம்மளால வச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தீதி டோல் திஸ் மார்னிங். ஸோ இந்த பற்றற்ற பார்வையாளர் இஸ் த கீ. ஸோ நம்ம இந்த அஷ்ட சக்திகளுக்குள்ள போற போது ஏன் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த சக்திகள் வேணும் அப்படின்னா, நம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மனிதர்கள் சூழ்நிலைகளை கையாள்வதற்கு நமக்கு சக்தி வேணும். நம்முடைய சக்திகளை உள்ளார்ந்த சக்திகளை அதிகரித்து கொள்ளணும். அப்புறம் ரெசிலியன்ஸ்னு சொல்றது ஆங்கிலத்துல. அப்படின்னா ரெசிலியன்ஸ்னா உழுந்த நேரத்துக்கு எந்திரிச்சு நிக்கணும். அதுதான் ரெசிலியன்ஸ். ஏன்னா எதுலையுமே வந்து நம்ம அப்படியே கத்துக்கிட்டு அப்படியே போயிடுவோமா அப்படின்னா கிடையாது. நிறைய கத்துப்போம், தவறு பண்ணுவோம், அப்புறம் தெரிஞ்சுப்போம். ஸோ அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நாம வந்து தவறு பண்ணும்போது திரும்ப எழுந்து நிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பலம் வேணும். அதற்கு யூ நீட் பவர். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில வர சூழ்நிலைகள், இந்த லைக் சேலஞ்சஸ், சவால்கள் வரும். இதுல எல்லாம் வந்து நாம கத்துக்கிட்டு வளர்வதற்காக நமக்கு சக்தி வேணும். ஸோ திஸ் இஸ் வை வி நீட் பவர். ஓகேங்களா? இப்போ அஷ்ட சக்திகளை வந்து பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவர் டு வித்ட்ரா, அதாவது இந்த ஆம படம் போட்டிருக்கோம்ல, அந்த சக்தி வந்து நம்ம பார்க்கிறோம். பவர் டு வித்ட்ரா அப்படின்னாலே டிட்டாச்.
எப்ப வந்து டிட்டாச் அப்படின்னாலே நான் ஆத்மா, இது என்னுடைய உடல். நான் வந்து மாஸ்டர், என்னுடைய புலன் அங்கங்களுக்கு நான் மாஸ்டர் அப்படிங்கிறது இதுலயே தான் நாம இருக்கணும் ஆல் த டைம். எவ்ரி டைம் வி ரியலைஸ் நம்ம டிட்டாச்சா இல்லைன்னு தெரிஞ்சதா, அகெயின் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கோ பேக் அண்ட் டிட்டாச். கோ பேக், டிட்டாச். எவ்ரி டைம் யூ ரியலைஸ், எப்பெல்லாம் நீங்க உணர்றீங்களோ, நீங்க அட்டாச் ஆயிட்டீங்க அப்படின்னா உடனே டிட்டாச். டிட்டாச். ஸோ திஸ் ஷுட் பி அவர் கான்ஸ்டன்ட் ஸ்டேஜ். நம்ம எப்பயுமே ஒரு ப்ரீ ரெக்விசிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அடிப்படையான விஷயம். அதுலயே வந்து டிட்டாச் தானே செகண்ட் ஸ்டேஜ். ஸோ வி ஹாவ் டு பி ஆல் த டைம் டிட்டாச். ஒய்? பிகாஸ் இஸ் நம்ம டிட்டாச்சா இல்லைன்னா டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். இப்போ ஒரு கடலுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், அலை நிறைய இருக்கு அப்படின்னா டக்குன்னு முகத்துல பட்டுடும் இல்லைங்களா? அப்படின்னா நீங்க பாதிப்பாயிட்டீங்க. ஸோ நம்ம டிட்டாச்சா இருக்கிறோம்னாக்கா தெர் இஸ் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீ. ஸோ எப்படி டிட்டாச் ஆறதுன்னா, டிட்டாச்னா அகெயின் இன் அனதர் வேர்ட்ஸ், நம்ம ரோல் கான்ஷியஸ் அதுலேருந்து வெளியே வந்து ஐதர் சக்தி கான்ஷியஸ்னஸ்ல இருக்கணும், இல்லை சோல் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கணும். டிட்டாச் எதுல இருந்து டிட்டாச் ஆகுறது, எதுல இருந்து விடுபடுறதுன்னா என்னுடைய ரோல். ஏன்னா ரோலுக்கும் எவ்ரி ரோல் கம்ஸ் வித் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். இப்ப ஒரு அம்மான்னா ஒரு பொறுப்பு இருக்கும், மாமியார்னா ஒரு பொறுப்பு இருக்கும், டீச்சர்னா ஒரு பொறுப்பு இருக்கும். எவ்ரி ரோல் கம்ஸ் வித் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்பு நீங்க நிறைவேற்றணும்னு போவீங்க இல்லைங்களா? அது செயலுக்கு வருவீங்க. அந்த இடத்துல தான் யூ வில் கெட் 2 or more people கான்டாக்ட்ல வருவாங்க இல்லைங்களா? அப்ப என்ன ஆயிடும்? அப்போ உங்க சுபாவம், அவங்க சுபாவம், உங்களுடைய வேல்யூ சிஸ்டம், அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம், இதுல தான் வந்து ஒத்து போகாம ஒரு கிளாஷஸ் ஆர் டிஃபரன்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆயிடும்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு போறப்போ அந்த ரோல் இருக்கு இல்லைங்களா? அந்த ரோலை நம்ம சோல் கான்சியஸ்னஸா வச்சிருக்கணும். இல்லைன்னா நான் மாமியார், மாமியார் சொல்றதுதான் மருமகள் கேட்கணும். இட் won't happen. இட் won't happen. இட் மே ஹேப்பன். ஞானத்துல இல்லாதவங்க வீட்டுல நடக்கலாமா இருக்கும். ஆனா நீங்க ஞானத்துல இருக்கிறீங்கன்னா வாட் யூ வாண்ட். அப்ப அந்த ரோலை அவுத்து வச்சுட்டு சோல் கான்சியஸா வந்தீங்கன்னா அங்க எப்படி சொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்கு, தீர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசலாம் அப்படின்னு அந்த ஒரு பேசுற ஸ்டேஜுக்காச்சும் நீங்க வர முடியும். சொல்யூஷன் இன்னும் வரல, ஆனா ஒரு பேச்சுவார்த்தைக்காச்சும் வரணும் இல்லையா? ஆனா நான் மாமியாரு அப்படின்ட்டு நீங்க அந்த சீட்லயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களே ரெடி இல்லை பேச்சுவார்த்தைக்கு. நான் சொல்லணும், நீ கேட்கணும். எஸ் ஆர் நோ? See how the role becomes a block. புரியுதுங்களா? அந்த ரோல், நான் சொல்றது நீ கேட்கணும். ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்க சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. அந்த சீட்ல உட்கார்ந்திருந்தா இந்த ஞானம் வேலை செய்யாது. இந்த ஞானத்திற்கான சீட் என்னன்னா பற்றற்ற பார்வையாளர். ஸோ நான் சீட்டை மாத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் செய்யும். ஸோ எந்த சக்தி நீங்க வேலை பண்ணல உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு சக்தியை பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு அது வேலை செய்யுதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யூ வில் பி எம்பவர்டு. நீங்க ரொம்ப சக்திசாலியா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நீங்க திருப்தியா இருப்பீங்க. இட்ஸ் நாட் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் அந்த பிரச்சனைக்குன்னு இல்ல. சோல் அந்த ரோல் கான்சியஸ்னஸ் வந்து எப்படி ஒரு தடையாயிடுது பாருங்க. தட்ஸ் வை நான் வந்து ஒரு சீட்ல நான் உட்கார்றேன் அப்படின்னா தான் அந்த சக்திகள் வந்து வேலை பண்ணும். இப்ப பாபா சொல்றாரு இல்லையா, நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான், இல்ல உங்க உடம்புக்கு நீங்க அதிகாரி அப்படின்னா இந்த சீட்ல நீங்க உட்கார்ந்தாதான் எவ்ரி திங் வில் ஃபங்க்ஷன். பாபா நார்மலி பொசிஷன் வந்து என்ன சொல்வாரு, இப்போ உலகாயத்துல ஒரு பதவியில இருக்கிறாங்கன்னா பதவியே இல்லைன்னா அவங்க சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்வாரு. அது போல நமக்கு வந்து ஒரு பதவியை பாபா கொடுத்திருக்கிறார். ஐ ஹாவ் டு சிட் இன் தட் சீட். ஸோ ஆஃப் பீயிங் எ டிட்டாச்ட் அப்சர்வர். ஓகேங்களா? அப்பதான் வந்து அந்த சக்திகளே வந்து வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அந்த இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பவர், பவர் டு வித்ட்ரா அப்படின்னாலே என்ன விழிப்புணர்வு நாம வச்சிருக்கணும் அப்படின்னா,
நான் வந்து ஒரு ஆக்டர். ஐ எம் an ஆக்டர் அண்ட் ஐ எம் பிளேயிங் மை ரோல். ஐ எம் பிளேயிங் மை ரோல். அப்போ எப்படி வந்து இந்த ஆமையோட இதுல வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, ப்ரொடெக்ஷன். ஷெல் வந்து இஸ் ப்ரொடெக்ஷன். அது போல நான் ஆத்ம உணர்வு இல்ல சக்தி, நான் வந்து சக்தி அப்படிங்கிற அந்த உணர்வுல நாம இருந்தாதான் நமக்குள்ள இருக்கிற விகாரங்கள் கிட்ட இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். பவர் டு வித்ட்ரா அப்படின்னாலே புலனடக்கும் சக்தி, டிட்டாச் அப்படின்னாதான், நான் டிட்டாச்சா இருந்தேன்னா எப்படி டூல்ஸை யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி என்னுடைய புலன்களை நான் பயன்படுத்த முடியும். எதிலிருந்து வித்ட்ரா பண்றது அப்படின்னா, என்னுடைய ரோல், என்னுடைய தாட்ஸ். ஏன்னா எண்ணங்கள் எங்கிருந்து வருது? நாமளா சிந்திக்கல அப்படின்னாக்கா, நாம வந்து டிட்டாச்னு சொன்னா நாமளே நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க கிட்ட இருந்து டிட்டாச் ஆயிக்கணும். இப்போ யார்கிட்டயோ வந்து நம்ம ஒரு பிகே சென்டர்லேயே நம்ம வரோம். இப்போ யாரோடையோ ஒரு சுபாவம் ஒன்று பார்க்குறோம். ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் வி கீப் கம் இன் கான்டாக்ட் வித் த சேம் பீப்புள், ரைட்? அப்போ சில பேருடைய சுபாவ சமஸ்காரம் நம்மளுது தெரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டோம்னா வி ஜஸ்ட் மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ், ரைட்? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தட் இஸ் நாட் த டிட்டாச்மெண்ட். தட் இஸ் நாட் த டிட்டாச்மெண்ட். அது வந்து விடுபட்டு இருக்கிறதோ பற்றற்று இருப்பதோ கிடையாது. இந்த உடல்ல இருந்து நாம விடுபட்டு இருக்கிறது தான் பற்று. பற்றற்ற அப்படின்னா, டிட்டாச்ட் அப்படின்னா என்னன்னா, நான் உடல், உடல் சம்பந்தமான விஷயம், இதுல இருந்து விடுபட்டு இருக்கிறது. அதாவது நான் ஆத்மா அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்துடுறது. இன்னொரு டிட்டாச் என்னன்னா, மை ஓன் தாட்ஸ் அண்ட் மை ஓன் ஃபீலிங்ஸ். என்னுடைய எண்ணங்கள்ல இருந்து நான் டிட்டாச்சா இருக்கணும். அதுக்கு தான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன், சோ க்ளோஸ் டு மை செல்ஃப், தட் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் என்னுடைய ஃபீலிங்ஸை நான் கேட்ச் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஏன்னா இப்ப மனதை புத்தியை நாம புரிஞ்சுக்கும் போது, மனதை நாமளா ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கல. இப்ப ஞான சிந்தனை நாமளா என்ன சிந்திக்கலாம்னா, ஐ கேன் ஒன்லி சேர்ன் நாலேஜ். ஞான சிந்தனை மட்டும்தான் நான் பண்ணலாம். மீதி எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் எதுவுமே சிந்திக்க வேணாம். எடுத்து 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 ட்ரஸ்டியா பாபாட்ட கொடுத்துட்டு, பாபா என்ன சொல்றாங்க, நான் என்ன செய்யணும்னு பாபா சொல்றாங்க, இவ்வளவுதான். மீதி நாமளா சிந்திக்கிறது எல்லாம் ஞான சிந்தனை. அப்போ நாம இந்த ஞான சிந்தனை பண்ணாத போது நம்மளுடைய சமஸ்காரத்திலிருந்து லீக் வெளியில வருது இல்லையா? ஏன்னா மனம், புத்தி, சுபாவம் 3 தானே சுத்தி சுத்தி வருது இல்லைங்களா? இப்ப மனதை நானா பயன்படுத்தாத போது சுபாவத்திலிருந்து லீக் வரும். இப்ப அவங்க வந்த உடனே நம்ம ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, சுபாவம் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, இதிலிருந்து நான் டிட்டாச். எண்ணங்கள் வந்துருச்சுன்னு நீங்க டிட்டாச்சா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே போய் அதை ஏதாச்சும் செஞ்சிருவீங்க வந்த எண்ணத்தை. அப்போ என்னுடைய சொந்த தாட்ஸ், என்னுடைய சொந்த ஃபீலிங்ஸ், இதுல இருந்து நான் டிட்டாச்சா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி சட்டில் இல்லைங்களா? அப்ப ஏன் நான் வந்து இந்த டிட்டாச்சா இருக்கணும்னா, இல்லைன்னா நான் பாதிப்படைஞ்சதே தான் ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனை வேற. ஆனா நான் பாதிப்படைஞ்சுட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன்? சின்ன கடுகு போல இருந்த பிரச்சனை பெரிய மலை போல தெரியுது. ஏன்னா நான் பாதிப்படைஞ்சுட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு பி டிட்டாச் ஃப்ரம் த சிச்சுவேஷன். டிட்டாச்சா இருந்தோம்னா பாதிப்படைய மாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? சிச்சுவேஷனை உள்ளதை போல பார்க்க முடியும். நான் வந்து சின்ன கடுகு போல சிச்சுவேஷனை மலை போல ஆக்க மாட்டேன். ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது அப்படின்னா, நான் வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து ரொம்ப அட்டாச்டா இருக்கிறேன். அதனால பயந்துட்டேன். அதனால பெருசா தெரியுது அப்படின்னு. அப்போ அன்டச்ட் பை வைப்ரேஷன்ஸ். ஏன் நான் டிட்டாச்சா இருக்கணும்னா, ஏதாச்சும் இப்ப வைப்ரேஷன் வந்து என்ன பாதிக்க கூடாது. வாத்தாவரனுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, அகைன் ஐ எம் அஃபெக்டட். என் ஸ்டேஜ் வந்து மாறிடும் இல்லைங்களா? ஸோ அதனால டிட்டாச்மெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பவர். ஸோ 2வது பவர் இன்னும் நிறைய சொல்லலாம். பட் அன்லெஸ் வி லுக் ஆர்செல்ஸ், நம்மளையே நம்ம பார்த்து நிறைய ரிஃப்ளெக்ஷன் பண்ணாதான் நம்ம டீப்பரா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செகண்ட் பவர், பவர் டு லெட் கோ. பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடியா இருக்கு. விஸ்தாரத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டுடணும். தேவையில்லாதெல்லாம் விட்டுடணும். அப்போ நான் வந்து முடிவு பண்ணணும் முதல்ல. இந்த பவர் டு லெட் கோ வரணும்னாலே
ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பவர் டு டிஸ்கிரிமினேட் வரணும். அப்பதானே சரி எது, தவறு எது, எது வேணும், வேணாம், இதை தெரிஞ்சாதான் நம்ம லெட் கோ பண்ணலாம். அப்ப நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதை நான் முடிவு பண்ணணும் முதல்ல. இல்லைன்னு சொன்னா இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், பயணம் நகருமா? ஸ்பீடே எடுக்காது. சிலப்போ வந்து நம்ம வந்துட்டோம், நிறைய இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா முன்னேறவே இல்லை, இருக்கிற இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க 2 இடத்துல காலை வச்சிருக்கீங்க. 2 போட்ல காலை வச்சுட்டு போக முடியுமா? போவே முடியாது. வெரி டேஞ்சரஸ். ஸோ நான் வந்து டிசைட் பண்ணணும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறேன். அதை முடிவு பண்ணாதான் வேண்டாததை விட முடியும், வேண்டியதை எடுத்துட்டு போக முடியும். எனக்கு இதுவும் வேணும், எனக்கு அதுவும் வேணும்னா அதுக்கு பேர் பேராசை. இட் won't ஒர்க். அது வந்து வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பவர் டு லெட் கோ. என்ன லெட் கோ பண்றது? எப்படி லெட் கோ பண்றதுன்னா, அது எதுக்கு அந்த பெட்டி படுக்கையை போட்டு வச்சிருக்காங்கன்னா, எனக்கு நான் நினைவூட்டிக்கணும், ஐ எம் எ டிராவலர். நான் வந்து இந்த உலகத்துக்கு சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். வாழ்க்கையை அனுபவம் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுதான் டிராவலர். நான் வந்து ஒரு பயணத்துல இருக்கிறேன். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு க்ஷணமும் என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ இத வந்து நான் மறக்கவே கூடாது. நான் ஒரு பயணி அப்படிங்கிறத நான் மறக்கக்கூடாது. அண்ட் பயணின்னா அது கூடவே எவ்ரிதிங் கம்ஸ். நாம லைட்டா பயணிக்கணும். அண்ட் தென் ஐ ஹேவ் டு ஒன்லி ஹேவ் வேல்யூபிள்ஸ் இன் மை லக்கேஜ். அவசியமானது தான், முக்கியமானது வேல்யூபிள்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். லைட்டா போகணுங்கிறதுக்காக நான் வந்து அதையே வந்து குறி ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேல்யூபிள். வேல்யூபிள் என்னன்னா பவர்ஸ் அண்ட் வெர்ச்சுஸ். ஏன்னா என்னுடைய பயணத்திற்கு 5000 வருடம் பயணத்திற்கு எனக்கு என்ன வேணும் அது. அப்ப நான் டிசைடே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த பயணத்துல நான் போகணும் அப்படின்னா இந்த சக்தி பயன்படுத்தவே முடியாது. See, எவ்ரி டைம் நம்ம ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல நமக்கு சிக்கலா இருக்கு, ஒரு இடத்துல தடை இருக்கு அப்படின்னா நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம என்னவோ வந்து தவறு பண்றோம் அப்படிங்கிறது தான் அது மெசேஜ். நாம ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கோம், ஒண்ணு செய்ய முடியலன்னா மெசேஜ் என்னன்னா யூ ஆர் ஸ்டக். மெசேஜ் என்ன, நீங்க ஏதோ தவறு பண்றீங்க. அப்போ நமக்கு எந்த தவறுன்னு கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தட் இஸ் வேர் ரிலேஷன்ஷிப் வித் பாபா கம்ஸ். எந்த அளவு நான் பாபாட்ட கம்யூனிகேட் பண்றேன், என்னுடைய விஷயங்களை அப்பப்போ நான் எப்படி பாபாட்ட சொல்றேன், என்ன கேட்கிறேன், எனக்கு வந்து வழி வேணும்னு நான் கேட்கிறேன்னா, இல்ல சிலதெல்லாம் வந்து இப்படியே இருந்தாலே பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கு பற்று இருக்கு. இல்ல நான் வந்து அப்படி போனா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீமத் பாபா சொல்றாங்க, அப்ப வந்து நம்ம அத வந்து நம்ம வீட்டுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு நாம, ஏன்னா இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், அப்படிலாம் போனா இது சரியா வராது அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, யூ வில் நாட் கிவ் யுவர் ஃபுல் நியூஸ். ஏன்னா நீங்களே தான் முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல. ஸோ பாபா ஆல்சோ cannot ஹெல்ப். தட் இஸ் வை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, யார் வந்து தனக்குத்தான் உதவி பண்ணலையோ கடவுளே அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. God cannot help those who cannot help themselves. ஸோ நான் ட்ரஸ்டின்னா நான் என்னன்னா, இங்க கேட்கறத அங்க கொண்டு போய் சொல்லணும், இங்க கேட்கணும் பார்க்கணும் அங்க கொண்டு போய் சொல்லணும். இதுதான் ட்ரஸ்டிக்கு நடுவுல வேலை. ட்ரஸ்டிக்கு வேற எந்த ரைட்டும் கிடையாது. கோயில் சொத்தெல்லாம் ட்ரஸ்டியோடதா? இல்ல இல்லைங்களா? அவர் என்ன அங்க இருப்பாரு, பார்த்துப்பாரு நடக்கிறத. எல்லாரும் அந்த டீம் டிசைட் பண்றத அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு, வந்த ரிசல்ட்ட சொல்வாரு. அவருக்கு ஓனர்ஷிப் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, தென் திஸ் பவர் வில் ஒர்க். ஓகேங்களா? ஸோ நான் இன்வேல்யூபிள் திங்ஸை தான் என்னுடைய ஜேர்னிக்கு நான் கொண்டு போகணும். வந்து ஒரு பயணி இங்க இருக்க போகுது அப்படின்னா, அந்த அதை வந்து ஐ ஹேவ் டு லெட் கோ. ஐ ஆம் ஆன் ஏ ஜேர்னி. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பவர் டு பேக்கப். தேர்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
பவர் டு டாலரேட் இல்லைங்களா, சகித்து கொள்ளும் சக்தி. இங்க வந்து வி கேன் டேக் டுடேஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இன்னைக்கு பிளெஸ்ஸிங்ல வந்து பாபா அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப் நாம வந்து புரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். பிளெஸ்ஸிங் வந்து எப்பயுமே ஒரு 2 லைன் பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்ட்டு பாபா எவ்ரிடே பாபா இஸ் எக்ஸ்பிளைனிங். ஸோ டுடே பாருங்க, டு இம்பைப் த பவர் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் பிகம் லவ்விங் டு ஆல் and thereby receive the imperishable and sweet fruit. ஸோ இப்போ டைரக்டா இருக்கு பாருங்க, நம்ம சகிச்சுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்வீட் ஃப்ரூட் வந்து கிடைக்குதுங்களா. அப்போ நமக்கு இங்க சகிச்சு சகிச்சு நமக்கு ரொம்ப கஷ்டம், பாரம் கூடிக்கிட்டே போயிருக்குன்னா தட் சேஸ் ஐ எம் ராங். தவறான முறையில நீங்க சகித்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத அதை ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்லேயே தெரிஞ்சிருச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஃப்ரூட், நீங்க இதையாச்சும் சகிச்சுக்கிறோம் நாமன்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஃபீலிங் வரணும். அப்படின்னா தான் ஆன்மீக ரீதியில நம்ம சகிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹவு பாபா எக்ஸ்பிளைன்ஸ், டு டாலரேட் சம்திங் டஸ் நாட் மீன் தட் யூ ஹாவ் டு டை. வெரி கிளியர். நான் வந்து ஒரு சாகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சகிச்சுக்கணும்னா நீங்க சாகணும்னு அர்த்தம் கிடையாது. தமிழ்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு. அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. யூ நோ நீட் டு டை. நீங்க சாகணும்லாம் அவசியமே இல்லை. பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும் அப்படின்னா. பட் டு லிவ் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் வித் லவ். ஆனா நீங்க சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா எல்லாருடைய இதயத்திலையும் நீங்க அன்புக்கு இடம் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதை எப்படி செய்யறது? நம்மளுக்கு கஷ்டத்தை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஆனா அவங்க மனசுல நீங்க இடம் பிடிக்கணும்னு சொல்றாரு. அதுதான் பவர் ஆஃப் டாலரன்ஸ்ன்னு சொல்றாரு. அதை எப்படி செய்யறது? நோ மேட்டர் ஹவு மச் அப்போசிஷன் சம் ஒன் மே காஸ். யாராச்சும் எவ்வளோதான் உங்களை எதிர்த்து நடந்தாலும் சரி, ராவணனோட மோசமான பயமுறுத்துற ரூபத்துல வந்தாலும் சரி, நீங்க ஒரு முறை இல்ல 10 முறை அவங்கள சகிச்சுக்கணும் அப்படின்னு வந்தாலும் சரி, the fruit of the power of tolerance is imperishable and sweet. நீங்க வந்து சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பலன் அழிவற்றது, இனிமையானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம சகிச்சுக்கிற போது நாம என்னவோ செய்யறோம், உள்ள சகிச்சுக்கிறோம். ஆனா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா ஸ்வீட்டா இனிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நெவர் ஃபீல் தட் யூ ஹவ் டாலரேட்டட் so மச் அண்ட் தட் தி அதர் ஒன் ஷுட் ஆல்சோ டாலரேட் a little. அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ வந்து நான் சகிச்சுக்கிட்டேன், இப்ப அவங்களும் வந்து சகிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றார். மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்ப அப்படின்னா மத்தவங்க வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல வந்துட்டாங்க பாருங்க. நம்ம ராஜயோகால வேற யாரும் கிடையாது. நானு பாபா, அவ்வளவுதான். வேற யார பத்தி இங்க விஷயமே கிடையாது. ஸோ ஐ cannot எக்ஸ்பெக்ட், யார்கிட்ட இருந்து எதிரும் பார்க்க முடியாது. டு நாட் ஃபீல் தட் யூ வாண்ட் டு ரிசீவ் சம் டெம்பரரி ஃப்ரூட். உங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு உணராதீங்க. டு நாட் ஃபீல். ஸோ ஃபீலிங்ல போவே கூடாது. ஃபீலிங் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம ஆயிடணும். அப்படின்னா அந்த டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படியே தான் இருக்கணும், டிட்டாச்சா. அப்போ ஜஸ்ட் ஃபீல் மர்சி, விச் இஸ் த ஃபீலிங் ஆஃப் சர்விங். கருணை உணர்வுகளை கொண்டிருங்க. அப்போன்னா பாருங்க, கருணைனா யாருக்கு கருணை? அவங்களுக்கு, உங்களுக்கு யாரோ துன்பத்தை கொடுக்குறாங்க, ஆனா அவங்க மேல உங்களுக்கு கருணை வரணும்னு பாபா சொல்றார். அப்போ பாபா என்ன சொல்ல வர்றார்? உங்களை பத்தி நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எடுத்துக்கலாம்னா இஸ் நாட் சம்திங், பொருளோ இஸ் நாட் பிசிக்கல், பட் ஈவன் எ கம்ஃபர்டிங் ஃபீலிங். அவங்க உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்கல்ல, அப்படி இல்லாம ஒரு நல்ல வார்த்தை பேசுனா என்ன, நல்லபடியா இருந்தா என்ன, இந்த ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கறது. நல்லா இருக்கணும், அவங்க நல்லா நடந்துக்கணும்னு விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. ஜஸ்ட் ஃபீல் மர்சி. ஏன் வந்து பாபா அவங்க மேல கருணை வச்சிருக்க சொல்றாரு அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தானே அவங்க நடந்துக்க முடியும். இப்ப அவங்களுக்குள்ள நிறைய கசப்பான உணர்வுகள், இப்ப யாரோ நம்மகிட்ட கசப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க புண்பட்டிருக்காங்க. தட் இஸ் வாட் தி ஹேவ். அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. தட் இஸ் வை பாபா சேஸ் யூ ஹேவ் மர்சி ஆன் தெம். நம்ம கிட்ட 4 நல்ல வார்த்தை பேச பாபா இருக்காரு இல்லையா?
நம்மளுக்கு எவ்ரிடே 4 பக்கம் ஒரு முரளி பேசுறாரே, எனி ஹியூமன் பீயிங் கேன் டாக் டு மீ லைக் தட்? ஆர் am I டாக்கிங் டு எனிபடி எல்ஸ் லைக் தட் 4 பேஜஸ்? இவ்வளத்தையும் கேட்டுட்டும் நான் கசப்பா பேசுற போது தி அதர் பர்சன், அவருக்கு உங்களுக்கு முரளினா என்ன தெரியாது, பாபான்னா என்ன தெரியாது, அவங்ககிட்ட என்ன இருக்க முடியும்? ஸோ பாபா சேஸ் ஹேவ் மர்சி. மர்சி, அந்த கருணைன்னா யாருக்கு நம்ம கருணை வரும்? எப்ப கருணை நமக்கு வருதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ணு மத்தவங்க கிட்ட இல்லாம அவங்க கஷ்டப்படும் போது தானே கருணை ஏற்படும். இப்ப நீங்க 4 வேளை உங்களுக்கு கஷ்டப்படாம வேலைக்கே போகாம வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் a டிஃபரெண்ட் மேட்டர். நம்ம சம்பாதிச்சு யார் போட்டு வச்சிருக்கோம். டோன்ட் திங்க் someone else is feeding you. ஓகே, யூ ஆர் ஃபீடிங் யூ. ஓகே, நோபடி கேன் டூ எனிதிங் டு எனிபடி. இன்னைக்கு வீட்ல உட்காந்து அழகா ஜாலியா பிராமின் லைஃப முயற்சி பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு லைட்டா இருக்கிறீங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் யுவர் ஃபார்ச்சூன். பல பிறவியில சேர்த்து வச்சத இன்னைக்கு நீங்க ஒண்டியா வீட்ல இருந்துகிட்டு லைட்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஜூம் கிளாஸ்ல உட்காந்து, இதெல்லாம் ஒரு பாக்கியம். டோன்ட் திங்க் லைட். இப்ப நீங்க வேலைக்கு போகணும்னா அங்க எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் வரும்? எக்ஸாம்பிள் டைம், அதுக்காக வேலைக்கு போகாம இருக்கக்கூடாது. ஓகே, ஹூ எவர் நீட்ஸ் சுச்சுவேஷனுக்கு நீங்க, பட் பட் இட் கம்ஸ் டு ஃபார்ச்சூன் இன்னும். அப்ப இது உங்களுடைய பாக்கியத்துல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மர்சி. நம்மளுக்கு இந்த பாக்கியம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற போது இல்லாதவங்களை பார்த்தா நமக்கு என்ன பண்ணும்? ஐயோ, அவங்களுக்கும் இது கிடைக்கலாமே. அப்போ இந்த உங்க they don't have பாபா. அப்ப இருக்கிற நம்மளே பல்ட்டி அடிச்சு தலைகீழ் நின்றுட்டு இருக்கோம். எந்த சக்தி எப்ப கை கொடுக்கும்னு தெரியலையே, எந்த சக்தியை கூப்பிடலான்னு தெரியலையே, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ பாபா சேஸ் ஜஸ்ட் ஹேவ் மர்சி. ஹேவ் மர்சி. அவங்க மேல கருணை வைங்க. கருணை வைக்கிறது அப்படின்னாதான் சேவைக்கான உணர்வுகளை கொண்டிருப்பது. சேவைன்னா என்ன? கொடுக்கணும். கொடுக்கணும் இஸ் நாட் பொண்ணும் பொருளும் இல்ல, ஜஸ்ட் எ குட் ஃபீலிங். Those who want to serve will accommodate everyone's weaknesses. யார் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சேவான்னா டு கிவ். நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அவங்களால எல்லாரையுமே ஏத்துக்க முடியும். அகாமடேட். அகாமடேட்னா ஏற்றுக்கொள்ளும் சக்தி. சோ இந்த சகிப்புத்தன்மை ஏன் வரலன்னா, நான் ஏத்துக்க முடியல என்னால அவங்கள. ஸோ இந்த சக்திகள்ல என்னன்னா, இன்னொன்னு கூட 4 சக்திகளை சுயத்துக்கு பயன்படுத்தணும், 4 சக்திகளை பிரத்யாருக்கு பயன்படுத்தணும். யூ மே டேக் இட் அஸ் ஹோம்ஒர்க் ஆல்சோ. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. புலனடக்கும் சக்தினா ஒரு எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ். லைக் புலனடக்கும் சக்தி டிட்டாச் அப்படின்னா நான் தான் டிட்டாச் ஆயிக்கணும். Isn't it? I cannot tell people, please detach, I have to do something. You can't be so attached அப்படின்னு நான் மற்றவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. ஸோ புலனடக்கும் சக்தி டிட்டாச்மெண்ட்னா தட் இஸ் ஃபார் மீ. இந்த மாதிரி அந்த அஷ்ட சக்திகள்ல 4 சக்தி சுயத்துல நான் பிரயோகம் பண்ணணும், 4 சக்திகளை மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும். அது என்னன்னு நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப யாராச்சும் வந்தாலே இந்த டூல்ஸ் எடுத்துட்டு எப்படி நம்ம தயாராயிடுவோமோ, அது போல யாராச்சும் மனிதர்கள் இங்க வெளியில வராங்க, காட்சியில இல்ல இங்க வராங்கன்னாலே பிரத்யாருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த சக்திகளோட போய் ரெடியா வி வில் பி ரெடி டு யூஸ். அப்போ இப்போ 8 சக்திகள்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதை சுருக்கி 4 ஆக்கிட்டோம்னா, ஓ இந்த 4ல தான் ஏதோ ஒண்ணு நான் பயன்படுத்தணுமா, தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. எஸ் ஆர் நோ? லிட்டில் பிட் ஈஸி. யூனோ. அண்ட் தென் நீங்க இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க்னா போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம்னா இறந்து போன அப்புறம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா ஏன் இறந்தாங்கன்னு. அந்த மாதிரி முடிந்து போன சூழ்நிலைகள். ஏன்னா அந்த சூழ்நிலைகள் இன்னும் முடியல. தேவில் இப்ப நெக்ஸ்ட் பகுத்தறியும் சக்தி. அகைன் பகுத்தறியணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வி நீட் பியூரிட்டி. எந்த அளவுக்கு நமக்கு சுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் புத்தினால பகுத்தறிய முடியும். பகுத்தறியறதுன்னா ரைட் ஃப்ரம் ராங், குட் ஃப்ரம் பேட்,
ஸ்ரீமத் என்ன, மன்மத் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இது தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வி கேன் ஜட்ஜ். நம்மளால முடிவு எடுக்க முடியும், பிரிக்க முடியாது. பகுத்தறியணும் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி வி கேன் ஜட்ஜ். இந்த ரெண்டுமே புத்தியினுடைய சக்தி. பவர் டு ஃபேஸ். பவர் டு ஃபேஸ்னா தைரியமா, ஏன்னா ஏன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம தைரியமா எதிர்நோக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பயப்படுறதுனால வி கீப் போஸ்ட்போண்டிங், அதனால அந்த பிரச்சனை முடியாது. ஸோ வி ஹாவ் டு பி அ சக்தி. பாபாவோட துணையோட வி ஹாவ் டு ஃபேஸ் திங்ஸ். அப்பதான் வந்து தீர்வுகளை வந்து காண முடியும். ஓகே, தள்ளி போடுறதுனால வி கான் டூ இட். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் பவர் டு கோஆப்ரேட், ஒத்துழைக்கும் சக்தி. ஸோ ஒத்துழைக்கும் சக்தி அப்படின்னா மெயினா என்னன்னா, எங்கெங்க ஷார்ட் கமிங்ஸ் இருக்கோ, ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்னா குறைகள். சே இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு ஒரு சேவா பண்றோம், ஒரு காரியத்துல இருக்கிறோம், இல்ல ஒண்ணா இருக்கிறோம்னா, ஒருத்தர்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த குணத்தை நீங்க பயன்படுத்தினா அந்த சுச்சுவேஷன் வந்து சுச்சுவேஷனா ஆகாது அந்த சீன். ஆனா அவங்க கிட்ட அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலயே சிக்கிக்கிட்டோம், இல்லைன்னு பார்த்துட்டு அங்கேயே சிக்கிட்டு இருக்க கூடாது. இல்லைன்னு தெரிஞ்சுதான் யூ ஹாவ் டு ஜஸ்ட் யூஸ் தட் பவர். அப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து சால்வ் ஆயிடும், ப்ராப்ளம் இருக்காது. தட் இஸ் டு கோஆப்ரேட். இஸ் நாட் யாரோடைய வீக்னஸ்க்கு நான் சால்ரா போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து இஸ் நாட் கோஆப்ரேஷன். வாட் எவர் இஸ் லேக்கிங், என்ன குறையா இருக்குன்னு பார்க்குறோமோ அதை நம்ம எடுத்து அந்த இடத்துல நம்ம சரி அந்த சக்தியை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா தட் இஸ் பவர் டு கோஆப்ரேட். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ. ஓம் சாந்தி.